வாங்க. இந்த குட்டி கதை ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா? நேற்று சவுச்சவு சட்னி போட்டேன். இந்த சவுச்சவு சட்னி போட்டதுக்கு கீதா ராவக்காவும் தியாரக்காவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு சட்னி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டெய்லி ஒரு குட்டி கதை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, குட்டி கதை இன்னையிலேருந்து போட்டுதேங்க்கா, நீங்கள் எந்த சட்னியை போட்டால் நாங்கள் உங்கள் கதையை பார்க்க எதிர்பார்த்து ஆவலாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு கதை போடுதேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ எங்கள் வீட்டு குட்டி கதையை மறக்காமல் பாருங்கள். இந்த கதை எப்படி இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்கும். கதை பார்க்க நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்களும் எவ்வளோ டீப்பாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு கடைசி 2 வீட்டுக்கும் பெரிய சண்டை ரணகலமாக ஆயிரும். ஆனால் 2 வீட்டுக்கும் எந்த ஃபங்க்ஷனை நன்மை தின்மை எதுவுமே கிடையாது. அவ்வளோ பாசமாக இருந்து அவ்வளோ பிரியுதாங்க. இந்த கதையோட இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டி கதையை. இந்த கதையோட அர்த்தம் என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ சங்கீதாக்கா பக்கத்து வீட்டு தம்பி உரையாடுதாவும், தம்பி நான் வெளியூர் போனோன்னு என் பிள்ளைகளை பார்த்துக்கோடா, கல்யாண வீடு சடங்கு வீடு ஃபங்க்ஷன் வீடு எல்லா வீட்டுக்கும் போகணும். ஆனால் இப்போ காலம் கெட்டு கிடக்கு. பொம்பளை பிள்ளைங்கள ஒத்தையில் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அதனால் நான் வரதுக்கு நான் நைட்டு 10 மணியால் வீடு வந்து விழுந்துருவேன். என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். ஆனால் நான் வரது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க என் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவள் காலேஜ் விட்டு வர லேட் ஆயிரும். பெரியவள் காலேஜ் விட்டு வரணும், சின்னவா காலேஜ் விட்டு வரணும். வந்தால் அப்படி டீ கீயை போட்டு குடிப்பாளுங்க, பார்த்துக்கோங்க. நானும் ஃபங்க்ஷன் வீடை முடிச்சுட்டு இங்கிட்டு வருவேன். நான் வர லேட் ஆகிட்டாலும் நான் வந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துங்க பிள்ளையில என்ன. அதனால் இந்த 2 வீட்டுக்கு பார்த்துக்கோங்க. இனி நான் கூட சொல்லுவேன். ஏக்கா ஏக்கா ஊருக்கு போயிருக்கா, ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டு வண்டிங்களா? எப்போ வந்தீங்க? நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போனோம்க்கா உங்கள் பிள்ளைகளை பார்க்க. அவள் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டா, அதில் டீ போட்டு குடிச்சிடுவா. ஸ்நாக்ஸ் என்னமோ இருந்தது சாப்பிட்டோம்னு சொன்னிச்சுக்க, சாப்பிட்டுச்சுக்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா என்னன்னு என் வீட்டுக்காரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். என் வீட்டுக்காரி சொன்னால் அவங்க வந்துட்டாங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் பதப்படம் பையன் வாங்க அப்படின்னு என் வீட்டுக்காரி சொல்லிட்டாக்கா. ஏக்கா என் வீட்டுக்காரிட்ட ஒரு மோசமான பணம் ஒன்று இருக்குக்கா. நீ என்ன செஞ்சாலும் அதையே அவள் செய்யணுங்காக்கா. என்கிட்டே சொல்லுதா, அவள் என்ன செய்தாலும் அது பூரா நான் செய்யணும் அப்படிங்காக்கா. இது என்ன பழக்கமுக்கா? சொன்னாலும் புரிய மாட்டேங்காக்கா, கேட்கவும் மாட்டேங்க. சரி, இந்த கதை இதோட முடிச்சுக்கிடுவோம். மிச்ச கதை நாளைக்கு தொடரும். இந்த எங்கள் வீட்டு குட்டி கதை நாளைக்கு. மிச்ச கதையை மறக்காமல் பாருங்கள்.